வணக்கம் கவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு Cauvery Business. இன்றைக்கும் ஷேர் மார்க்கெட் இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் குறைஞ்ச இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஹையஸ்ட்டாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் அபவுட் 490 பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அண்டு இது நேச்சுரல், அது ஒன்றும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஏன்னா எல்லா ஏரியாலேயும் இந்த ப்ராப்ளம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா எனர்ஜி இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் வெப்பன் ஆக்சுவலாக. அண்டு எந்தெந்த கண்ட்ரிக்கு அந்த எனர்ஜி இருக்குதோ மித்த கண்ட்ரிலாம் டெரரைஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு அதுதான் நம்மளால் பார்க்க முடியுது. அண்டு இப்போ பாருங்கள், தோ ஈரானால் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியலன்னா கூட ஒன் திங் ரொம்ப ஷுவராக சொல்லிடலாம். அவங்க அந்த ஆயில் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக த வேர்ல்டு மார்க்கெட்டை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்த ஆயில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நியர்லி அபவுட் 88% நம்ம டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் இம்போர்ட்டில். அதுவும் இந்த மிடில் ஈஸ்ட் பார்த்திங்கன்னா நியர்லி 40% வரைக்கும் வந்துட்டுருக்கு. நாட் ஓன்லி ஆயில் பட் ஆல்சோ கேஸ், அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூல் ஆகிடுது இன்றைக்கி நமக்கு. ஸோ இந்த விலைமட்டம் ஏறல, அதுவும் தட்டுப்பாடும் வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். தென் ப்ரைஸும் மேலே போயிடுத்து நியர்லி $100. இது இன்னும் ஒரு 2 months கண்டினியூ ஆச்சுன்னா மேபி $150, அண்ட் 2 monthsக்கு மேலே போச்சுன்னா $200 அப்படின்லாம் வேறு சொல்கிறாங்க. அண்டு இது மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள் ரூபாவும் பார்த்திங்கன்னா ட்ரெமெண்டஸாக டிப்ரிஷியேட் ஆகிடுது. இன்றைக்கி ஹையஸ்ட் லெவல் ரீச் ஆகிடுது வர 92.47 நினைக்கிறேன் கடைசியாக நான் பார்த்தது. ஸோ 3 ஏரியாலையும் நமக்கு வி ஆர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி தான் எக்கானமி ரன் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ கண்ட்ரீஸ் லைக் அமெரிக்கா மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அவங்கள செல்ஃப் சஃபிஷியன்ட் இந்த எனர்ஜியில். ஸோ பட் மித்த கண்ட்ரீஸ்லாம் அந்த மாதிரி இல்லை. ஸோ பெரிய கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா தவிர வேறு எந்த கண்ட்ரியும் செல்ஃப் சஃபிஷியன்ட் இல்லைன்னு சொல்லிடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் கனடா மாதிரி கண்ட்ரி இல்லை நார்வே மாதிரி கண்ட்ரி அப்படின்னா ஸ்டில் அவங்களாம் மைனர் ஆர் ஸ்மால் பிளேயர் தான் சொல்லணும் ஆன் த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபீல்டில். ஸோ எனர்ஜியில் ஒரு எஃபெக்ட் வந்துச்சுன்னா அது வேர்ல்டு ஓவர் எஃபெக்ட் ஆகுது. இந்தியா இன் பர்டிகுலர் ஜாஸ்தி எஃபெக்ட் ஆகுது. அண்டு நம்மளும் நிறைய எஃபர்ட் எடுக்கலை. அண்ட் நாட் ஓன்லி இன் எனர்ஜி, மற்ற ஏரியாலையும் நிறைய எஃபர்ட் எடுக்கலை. இண்டிஜினியஸ்லி அதுக்கு கேப்பபிலிட்டி டெவலப் பண்ணணுன்னு இது பண்ணலை. நம்ம இண்டஸ்ட்ரியெலாம் ப்ரொடெக்ட் பண்ணி வெரி ஹை டாரிஃப் வச்சுக்கிட்டு, அண்ட் அதே சமயத்தில் டொமஸ்டிக் டாரிஃபும் ரொம்ப ஹையாக வச்சுக்கிட்டு நம்ம இண்டஸ்ட்ரியும் வளர முடியல. அதே சமயத்தில் ஒரு சஃபிஷியன்ட் காம்படிஷனும் இந்தியாவில் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்டு மொரோவர் இந்தியன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கும் அந்த லெவலுக்கு எக்கனாமிக் ஃப்ரீடம் கொடுக்கல. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இது நம்ம சொல்லிடலாம் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிடலாம். அண்டு டெமோக்ரஸியும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் ஏன் நம்மளால் டெவலப் ஆகி க்ரோத் பாத்தில் இதோட பெட்டராக போக முடியல அப்படின்னு சொல்லிடலாம். அது ஒரு ரீசன். அண்டு அதே சமயத்தில் நம்மளுடைய பீப்புளாக இருக்கட்டும் இல்லோட லீடர்ஸாக இருக்கட்டும், 2 பேரையும் தான் ஈக்குவலி ப்ளேம் பண்ணி ஆகணும். அண்டு ஃபார் இந்த மாதிரி ஒன்லி ஸ்லோ க்ரோத்துக்கு அப்படின்னு சொல்லிடலாம். பட் இன்னும் ப்ளேம் சொல்லணும்னா ப்ளேம் சொல்லிகிட்டே போகலாம். அண்டு சில ஏரியாவில் நம்மளும் நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஆஃப் லேட்டு. ஸோ இதை அதே லெவலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தோம்னா மேபி அந்த 10 yearsல ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்சும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ பார்ப்போம் எப்படி இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படிங்கிறத. அண்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் 5 வருஷமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அண்டு இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அண்டு வாபேக் அந்த கம்பெனியை தவிர வேறு எதுவுமே எனக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக அமையலை அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்புறம் என்னுடைய ஒப்பீனியன் வேறு கேட்டிருக்காரு அவர். ஒன்று கிளியராக சொல்லிடலாம், எந்த இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது 1 year ஆர் ஃபியூ இயர்ஸ் ஆக்டிவிட்டி கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அண்டு லைஃப்பில் வந்து மெனி திங்ஸ் அது மாதிரி தான். அண்டு ஒரு ஃபியூ இயர்ஸில் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. அது வந்து நேச்சரை இமிட்டேட் பண்ணும். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சருங்கிறது பாருங்கள், இப்போ வந்து ஒரு விதையை போட்ட உடனே அடுத்த நாளே மரமாகி காய் கொடுக்க போகிறது இல்லை. அண்டு ஒரு குழந்தையாக இருந்தால் கூட பாருங்களேன், அது பிறந்து வளர்ந்து அது வந்து பெரியவன் ஆகிறதுக்கு இல்லைன்னா பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு தென் எவ்வளோ வருஷம் ஆகுது? ஒரு 20 இயர்ஸாவது ஆகுது. அண்டு மெச்சூரிட்டின்னு சொல்லும்போது நம்ம 18+ தான் நம்ம சொல்கிறோம் நம்ம. அப்போ 18 இயர்ஸ் ஆகுது டு ரீச் அந்த மெச்சூரிட்டி லெவல். அதே மாதிரி தான் எவ்ரி ஆக்டிவிட்டியும் அப்படி தான் இருக்க போகுது. அண்டு பாருங்கள், ஈவன் அந்த நம்ம வேர்ல்டே எடுத்துக்கோங்களேன். அந்த வேர்ல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பாருங்கள், எவ்வளோ வருஷம் கழிச்சு அது உயிர் வந்து மல்டி செல்லுலர் ஆர்கனைசேஷன் ஆச்சு. இப்போ இந்த பாஸ்ட் ஒரு 1 lakh இயர்ஸ் ஆர் 2 lakh இயர்ஸ்லாம் சொல்லலாம் இந்த ஹியூமன் பீயிங்னு ஒரு அட்வான்ஸ்டு மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் வந்ததே இந்த பாஸ்ட் 1 lakh இயர்ஸ் தான். அப்போ வந்து 4 பில்லியன் இயர்ஸாக டெவலப் ஆகி தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் அப்படி தான். ஒருத்தர் 2 பேரும் மேபி எக்ஸப்ஷனலாக இருக்கலாம் அண்டு டு சக்சீட் பண்ணுறதுக்கு. அதனால் எக்ஸப்ஷன் கேன் நெவர் பி த ரூல். அது மட்டும் ஏன் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே வந்து இந்த தீமையிலையும் இல்லைடா இந்த மாதிரி செட்பேக்லேயும் ஒரு நல்லது இருக்குது. ஏன்னா நம்ம எப்பொழுதுமே இந்த விக்ட்ரின்னு ஓடி நம்ம வந்து இந்த அதர் சைடே பார்க்க விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நான் கூட ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், செலிப்ரேட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோனு ஆக்சுவலாக ஃபார் க்ரோத் அண்ட் சக்ஸஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சக்ஸஸில் வந்து ஆக்சுவலாக யூ ஆர் பேவிங் வே ஃபார் த ஃபெயிலியர்னு சொல்லலாம். அங்கே தான் அந்த ஃபெயிலியருக்கான விதையே அங்கே தான் விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த ஃபெயிலியர் டைம்லேயும் இந்த ஷேர் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கிற டைம்லேயும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. நம்ம எல்லாமே தெரியுமா? நமக்கு தெரியாது. அதனால் ஒரு ஃபோக்கஸ், ஒரு 2 months ஃபோக்கஸ் ஃபார் எவ்ரி செக்டர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு 8-10 செக்டார் தான் இருக்குது. நம்ம ஆக்சுவலாக அதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நியர்லி அபவுட் 1 இயரில் நீங்கள் வில் பிகம் அ மாஸ்டர் இன் மெனி ஆஃப் த செக்டார்ஸ் ஆகிடுவீங்க. அண்டு மொரோவர் இன்றைக்கி இருக்கிறதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேஸ். அதையும் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி 1 இயருங்கிறத ஈவன் 10 monthஸில் கூட நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அண்ட் த தரவு நாலேஜ். அதனால் திஸ் த பெஸ்ட் டைம் ஆக்சுவலாக டு ஈவன் மோர் அந்த நம்ம ஷேர் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா எவ்ரி மார்க்கெட்டுக்கு வந்து எவ்ரி மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். அதனால் இந்த சேலஞ்சஸுக்கு இந்த டைமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் டுடே கூட பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மல்டி அசெட் அதில் யார் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஸ்கீமில் ஈவன் நோ வந்து இந்த வருஷம் கூட 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி அசெட்டில் தான் நம்ம போய் ஆகணும். நம்மளுடைய சாய்ஸ் ஆஃப் த கம்பெனிஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா then we can see even in this period கூட நம்ம சஃபிஷியண்ட்டாக ரிட்டர்ன் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால் எப்பொழுதுமே இந்த லாங் பீரியடோட நீங்கள் வந்து இன்வெஸ்டிங் ஜேர்னியை கண்டினியூ பண்ணிங்கன்னா தான் தென் வந்து யூ கேன் சக்சீட் பண்ண முடியும். இப்போ வாரன் பஃபெட்லாம் எடுத்துட்டிங்கன்னா $375 பில்லியன் கேஷ் ரிசர்வ் வச்சிட்ருக்காரு. அதில் வந்து மெஜாரிட்டி வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ட்ரெஷரி பாண்ட்ஸில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் கூட இந்த ஆக்சுவல் கேஷும் வந்து அபவுட் $25 பில்லியன் வச்சுருக்காரு. ஏன் வெயிட் பண்ணுறாரு, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த டைமில் கூட நீங்கள் வந்து அந்த கேஷை கூட நிறைய திஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி கேஷ் வச்சிட்ருக்கனால நீங்கள் பேட் இன்வெஸ்டார்னு கூட சொல்லிட முடியாது. அண்ட் அதை கூட ப்ராஃபிட்டபுளாக நீங்கள் வந்து டெபாசிட்ஸ் அண்ட் ஈவன் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி லைக் ரீட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அந்த மாதிரி கூட இருக்குது. இப்போ வந்து அது வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இல்லை, ஈஸியாக மாஸ்டர் பண்ணிடலாம். அதுலேயே அபவுட் 5 to 6% வரைக்கும் கிடைக்கிது, ஆல்மோஸ்ட் லைக் பேங்க் இன்ட்ரெஸ்ட் மாதிரி. இதை தவிர ஒரு கேபிட்டல்
டெக்னிக்கல் அப்ரிசியேஷனும் அதோடு சேர்ந்து வந்துச்சுன்னா தென் அதுலேயும் நம்ம வந்து 8 to 10% வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். தென் நமக்கு தெரியாதது நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்பிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பற்றி தெரியுமா ஃபுல்லாக, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு லாங் டேர்ம், வேறு வந்து நினச்சப்பெல்லாம் வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் ரிட்டர்னில் கூட நம்ம இப்போ மாஸ்டரி பண்ணிக்கிட்டு அதில் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதில் கூட நம்ம வந்து ரிட்டர்ன் இன்னும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் பேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது விரக்தியாக ஆகிடக்கூடாது அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் எப்பொழுதுமே பேஷண்ட்டாக இருக்கிறவங்க டெஃபினட்டாக ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் 3 to 5 years மினிமம் இருக்கணும். அப்போ தான் ஒரு ஷேர்லேருந்து யூ கேன் சி என ரிட்டர்ன் அப்படின்னு. அந்த ஸ்டாக் செலெக்ஷன் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஷுவராக வந்து யூ வில் ஹிட் 5 yearsல ஒரு நல்ல சைஸபிள் ரிட்டர்ன் கிடைக்கும். எப்படி அப்படின்னா அந்த மார்க்கெட் சைக்கிள் தான், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். நம்ம அந்த பாஸ்ட் 10 yearsல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 cycles வந்துட்டு போயிருக்கோம். ஒரு அப்பு, ஒரு டவுன், அகெயின் அது ஒரு அப் அண்ட் டவுன், அது மாதிரி 3 times வந்துட்டுருக்கோம் அந்த 10 yearsல. ஸோ பாருங்கள் 2000ல் நமக்கு வந்து ஒரு டவுன் சைக்கிள் இருந்தது. இம்மீடியட்டாக பவுன்ஸ் பேக் பண்ணி வந்தோம். ஒரு 3 years தான் இருந்தது. அப்புறமேலே இந்த லாஸ்ட் இயர் தட் இஸ் 24 December ஆர் செப்டம்பர்லேருந்து ஒரு டவுன்ஃபால் ஆரம்பிச்சிச்சு. அதை இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி தான் சொல்லணும் நம்ம. ஸோ அதனால் இந்த 3 years and 5 years அந்த சைக்கிள் வந்து நம்ம வந்து மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த டைம்லேயும் பணம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அண்டு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து பெரிய ரிட்டர்ன் கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட் இஸ் நாட் த ரைட் பிளேஸ் ஃபார் யூ. அண்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மிஸ்டேக்ஸை குறைக்கிறதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ திஸ் இஸ் ஹவ் அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு பேஷன்ஸ் ரொம்ப தேவை. அண்டு கன்சிஸ்டன்சியும் ரொம்ப தேவை. அண்டு ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும், ரெகுலராக படிச்சுட்டு இருக்கணும், கேதர் பண்ணிக்கணும் நாலேஜு. தென் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் தான் காம்பவுண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஈவன் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட காம்பவுண்ட் பண்ணுவோம், நம்மளுடைய நாலேஜ் கூட காம்பவுண்ட் ஆகும். தென் ஸோ அதனால் எவ்ரிதிங் காம்பவுண்ட்ஸு, நம்ம பேட் குவாலிட்டிஸு பேட் பிஹேவியர் கூட காம்பவுண்ட் ஆக தான் செய்யும். அண்டு அதனால் எவ்ரிதிங் காம்பவுண்ட்ஸ், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுதான் என்னுடைய வியூ அபவுட் த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவேன் நான். அது வந்து கேஎஸ்பிங்கிறவர் கேட்டிருந்தார், அந்த இதுலேருந்து தான் கொடுத்துருக்காரு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ட்ரைடன், டெல் மீ அபவுட் ட்ரைடன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ட்ரைடன் வந்து இந்த ஹோம் டெக்ஸ்டைல்ஸில் தான் அவங்க வந்து குவைட் பாப்புலர் கம்பெனி. பட் அஃப்கோர்ஸ் இப்போ பாருங்கள் இந்த ஹோம் டெக்ஸ்டைல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த கார்மெண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு காம்படிஷன் இல்லைன்னா கூட, அண்டு இவங்களுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் அமெரிக்கா அண்ட் யூரோப்பை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அண்ட் இந்த ட்ரைடண்ட் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா ஹியூஜ் ஈக்விட்டி இருக்கிற கம்பெனி வந்து ட்ரைடண்ட். அதுதான் ஒரு ஈக்விட்டி, அதுதான் ப்ராப்ளம். ஸோ ஒரு ஸ்மால் ரைஸ் இன் ஷேர் ப்ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் பார்க்கலாம், இம்மிடியேட்டாக வந்து இந்த யூனோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் செல்லிங் ப்ரெஷர் வந்துடும். அண்ட் தர்பை அந்த மார்க்கெட் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இப்போ வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இந்த 50%, 10%, 15% இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்கிறனால இந்த ஹோம் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டும் சிவியர் அடி வாங்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஃபர்தர் ஆடட் டு தட் இஸ் த ஃப்ளைட்டு, அப்புறமேலு த ஃப்ளைட் சார்ஜஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனாலேயும் எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு ஷார்ட்லி நான் வந்து ஃபுல் அனாலிசிஸ் ஆஃப் திஸ் கம்பெனி பண்ணி கொடுக்குறேன். சக்திவேலன், குருஜி பேர் கிரிப் எப்போ குறையும்? சரி, நானும் அதுதான் எதிர்பார்த்துட்ருக்கேன். பட் எங்கே இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியாது. அதுதான் இன்றைக்கி வந்து ஈரான் வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க அட் யுனைடெட் நேஷன்ஸில். நாங்கள் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பட்டு எங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ரியல் ஃபீல்டில் அது மாதிரி நடக்கிறது இல்லை. ஸோ அதனால் அண்டு பார்த்திங்கன்னா ஸ்டில் ட்ரோன்ஸ் வந்து துபாய் ஏர்போர்ட்டெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்குது. சம் இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன் டூரிஸ்ட் சென்டர்ஸ்லாம் வர பாம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் சம் கைண்ட் ஆஃப் முடிவுக்கு வந்தால் தான், இதிலெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் இருந்தால் தான் தென் இதெல்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஈரான் கூட அதே ரூட்டை வச்சு தான் அவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க ஆயிலில். ஸோ அதனால் வந்து நம்ம சொல்லிட முடியாது. தென் ஒன்லி வந்து மித்த ஷிப் தான் பாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களும் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போகிறாங்க சூனர் ஆர் லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட எக்ஸ்போர்ட்லாம் எங்கே போகுது, எல்லாமே சைனாக்கு தான் போகுது. அப்போ வந்து அங்கேயும் பையர் இருக்க போகிறதில்ல. ஸோ சூனர் ஆர் லேட்டர் ஏற்கனவே அவங்க வந்து பிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை தவிர இதுவும் ஆட் ஆச்சுன்னா அண்ட் இன்னும் ப்ராப்ளம் வரும். அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சூன் வந்து இந்த வார முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி அட் 22,000 இட் மே ரீச் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லோவஸ்ட் லெவலுக்கு போய்டும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நம்ம என்ன பண்ணோம் 30,000 டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்டு இப்போ வந்து எக்ஸாக்ட் அது ஆப்போசிட் சைடில் போயிட்டுருக்கு. அப்புறமேல அது வந்து சக்தி வேலங்கிறவர் கேட்டிருக்காரு, இஸ் இட் அ குட் டைம் டு இன்வெஸ்ட் இன் மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ETF ஆர் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. சரி, இதெல்லாம் வந்து இதுதான் பாட்டம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி இதுதான் டாப் அப்படின்னு கூட என்றைக்குமே சொல்லிட முடியாது. ஸோ அண்ட் உங்களுக்கு ரிஸ்க் அப்பிடைட் நிறைய இருக்குது. என்னால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன் வந்து 5 வருஷத்துக்காக நான் பேசுகிறேன், நாட் ஃபார் இமீடியட் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த மாதிரி பீப்புள் வேணால் திங்க் பண்ணலாம். ஈவன் இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இந்த இதில் கூட ஒரு ஸ்மால் குவான்டிட்டியாக அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ எனி டைம் வந்து அவங்களுக்கு வந்து ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர், அவங்க இந்த மாதிரி மார்க்கெட் ஸ்விங்ஸை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஆனால் அந்த சாய்ஸு, அந்த நல்ல கம்பெனி இருக்குது பாருங்கள், அதுதான் முக்கியமானது. சரி, எவ்வளோ கம்பெனி நம்ம பார்த்துருப்போம். ஆஹா, இந்த ஷேரை வாங்க முடியாமல் போச்சே, தென் இது வந்து நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், இதை ஜாஸ்தி வாங்கியிருக்கலாமே, இன்னும் பாருங்கள் ஏறி போச்சு அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள். நிறைய ஷேர்ஸ் அது மாதிரி இருந்திருக்கோம். ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட்லேயே எப்பொழுதும் இது ஒரே ஒரு ரிக்ரெட் தான் எல்லாத்துக்கும் இருக்கும். அண்டு ஏறின ஷேரை வந்து என்ன சொல்லுவோம், ஆஹா 100 தான் வாங்கினேன், 500 வாங்கியிருக்கலாம், 500 தான் வாங்கினேன், ஒரு 1000 ஷேர் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தோணும். அந்த குறைஞ்சிக்கிட்டே போகிற ஷேரை பார்த்து ஆஹா இதில் தப்பு பண்ணிட்டேனே, இதில் வந்து இவ்வளோ ஷேர் வாங்கிட்டேனே, பார்த்தா அதில் தான் நம்ம ஜாஸ்தி வாங்கியிருப்போம். ஆஹா இதில் இவ்வளோ ஜாஸ்தி வாங்கிட்டேனே அப்படின்னு தோணும் நமக்கு. ஸோ அதனால் நல்ல ஷேரு நம்ம வாங்க விட்டோம், இல்லாட்டா வந்து குறைச்சி வாங்கியிருக்கோம், அந்த மாதிரி ஷேரை எடுத்து பாருங்கள். இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, இந்த ப்ராப்ளத்தில் மீண்டு வந்தால் அவங்க திரும்பியும் பவுன்ஸ் பேக் பண்ணி வருவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஷேர்லாம் இஸ் அ குட் ஷேர் டு பை பேக் அகெயின். ஈவன் இந்த மாதிரி டைம்லேயும், ஏன்னா சரி மேலே போகிறது எப்பொழுதும் மேலே போயிட்டே இருக்காது. ஸோ எனக்கா ஒரு நாள் குறைஞ்சி தான் ஆகணும். அதே மாதிரி தான் த ஆப்போசிட் இஸ் ஆல்சோ ட்ரூ. குறைஞ்சி போயிட்டே இருக்கிறது எவ்வளோ நாளில் குறைஞ்சி போயிட்டே இருக்கும், என்றைக்காவது ஒரு நாள் மேலே வந்து தானே ஆகணும். ஸோ அதனால் வரதான் செய்யும். அண்டு ஸோ திஸ் இஸ் எ ஃபேக்ட். அது ஷேர் மார்க்கெட்டு சரி, வேறு எந்த இதுக்காக இருந்தாலும் இதாக ஃபேக்ட்டு. நம்ம எதை மறக்கக்கூடாது அப்படின்னா இந்த கன்சிஸ்டண்ட்டாக இதை படிக்கிறது அண்டு அதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது, அண்டு எந்தெந்த கம்பெனி நல்ல கம்பெனி, அதோடய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது, அதை மட்டும் நிறுத்தக்கூடாது, அதை மட்டும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் பெஸ்ட்டு வே. அப்போ தான் நமக்கு திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணி வரும்போது நமக்கு தெரியும் எந்தெந்த ஷேர் நல்ல ஷேரு அப்படின்ட்டு திருப்பியும் வாங்குறதுக்கு. ஸோ அதை மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள், அதை விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெகதீஷ் ஜேஇகா 3159
மார்க்கெட் 21,000 வர சான்ஸ் இருக்கா? சொல்ல முடியாது. 2 மாதம் கண்டினியூ ஆச்சுன்னா வராதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு வந்தால் கூட நமக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. நமக்கு ஐடி ஏற்கனவே இருக்குது ப்ராப்ளம். இப்போ ஐடிலாம் மோஞ்சி கிடக்குது ப்ராப்ளம். அது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் இப்போ இது முடிஞ்சோன்னா அந்த ப்ராப்ளம் தொடரும். அண்டு அதுதான் பிக்கஸ்ட்டு ப்ராப்ளம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ப்ராப்ளம்லாம் எப்படியும் முடிவுக்கு வந்தாகணும். ஏன்னா எல்லாத்துக்குமே இன்டெஃபினட்டாக வந்து ரிசோர்ஸஸ் இல்லை, சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது. இப்போ ரஷ்யாவும் யுக்ரைனும் ஓஞ்சி போயிட்டாங்க பாருங்கள். அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? ஒருத்தரும் பேச போகிறதில்ல. இந்த ஈரானியம் இஸ்ரேல் வாரதான் நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் கொஞ்ச நாளில் இதுவும் அதே மாதிரி ஓஞ்சி போயிடும். ஸோ அதனால் அந்த ஐடி ப்ராப்ளம்ஸ் தான் இந்த பிகர் ப்ராப்ளம். இது வந்து இன்னும் ஃபர்தராக வந்து அஃபெக்ட் பண்ணும் இந்த ஐடி இண்டஸ்ட்ரி, இந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ் எல்லாமே. அதுதான் நான் வந்து ஃபியர் ஜாஸ்தியாக பயப்படுறது அதுக்கு தான் நினைக்கிறேன். அப்புறமேல தேவ் சஞ்சய் 7063, ஹை குருஜி, ஹவு China managing the situation in India is so panic about the gas situation, about what we need to learn from China. Your views on this? And நம்ம வந்து சில இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது சைனாவில் என்ன நடக்குதுங்கிறது கூட. ஏன்னா அங்கே வந்து மீடியா வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்க. மக்களுக்கு வந்து சம் ரைட்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் மக்கள் பேனிக் ஆகி செய்வாங்க ஏதாவது. அதை வந்து மீடியா வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அங்கே என்ன இருக்குங்க, அங்கே வந்து மக்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அண்டு மீடியா வந்து ஸ்டேட் கண்ட்ரோலில். அப்புறம் எப்படி நமக்கு தெரியும் அங்கே ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. அண்டு மொரோவர் அவங்க வந்து பெட்டர் ப்ரிப்பேர்டு அப்படின்னு சொல்லலாம். அது இந்தியாவோட பெட்டர் ப்ரிப்பேர்டு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்பொழுதுமே ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அவ்வளோதான் பெருசாக ப்ளோ அவுட் பண்ணிவிடுவோம். இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், எல்லாமே அதுவும் ஒரு காரணம். இப்போ வந்து சின்ன ப்ராப்ளத்தை பெருசாக ஊதி பெருசாகிட்டோம்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் ப்ராப்ளம் நிச்சயம் இருக்குது, இல்லாமன்னு சொல்ல முடியாது, இருக்குது ப்ராப்ளம். அண்டு ஆனால் இந்த ப்ளோ அவுட் பண்ண மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. சைனாவில் வந்து அவங்க வந்து பெட்டர் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. அண்டு நம்மளோட 5 times பிகர் எக்கானமி. அந்த எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்காங்க, நிறைய ரிசர்வ்ஸ் வச்சுருப்பாங்க. அண்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் வச்சுருக்கனால அங்கங்கே டைவர்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படியே அவங்களால மீட் பண்ண முடியும்னாலும் அவங்க வந்து அந்த அவுட்லெட் கிடையாது பீப்புளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியமும் கிடையாது, அவங்களால பேசவும் முடியாது. அதனால் என்ன ப்ராப்ளமோ அதை வச்சு அனுபவிச்சுக்கிறாங்க, அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நம்மளோட 5 times பிகர் எக்கானமினால் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களும் அரௌண்ட் 70% ஆஃப் த ரெக்குவயர்மெண்ட்டு அவங்களும் வந்து வித்த நாடை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஜியாகிரஃபி, அந்த ஜியாகிரஃபி வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். இப்போ வந்து ரீசெண்டாக கனடாவோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் ஆயிலுக்காக. ஸோ அதனால் ரீசெண்டாக ஜஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பேக். அண்ட் அதே சமயத்தில் சவுத் அமெரிக்காவில் நிறைய ஆயில் இப்போ புதுசாக லைக் ஏன்னா கயானா அந்த மாதிரி கண்ட்ரீஸு, பிரேசில் அவங்க கூட இப்போ ஆயில் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து அவங்களோட ஜியாகிரஃபி பாருங்கள், அவங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்குது. அவங்க பசிபிக் ஓஷன்லேருந்து அப்படியே அவங்க வாங்க முடியும். இவங்க மிடில் ஈஸ்ட்டை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அண்டு ஸோ சம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண தான் செய்வாங்க. பட் வந்து நம்மளை மாதிரி கிரிட்டிக்கல் இது இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் வெனின்சுலா ஆயில் கூட அவங்களுக்கு அவைலபிள். அது வந்து மச் க்ளோசர். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து வாங்குறதோட அவங்க வந்து சவுத் அமெரிக்காலேருந்து வாங்குறது அவங்களுக்கு ஃபார் சீப்பர். அண்டு பசிபிக் ஓஷன் மூலமாக போய் அவங்க பனாமா கனால் மூலமாக அவங்க வந்து அந்த கண்ட்ரீஸை ரீச் பண்ணி அவங்களால வாங்க முடியும். ஸோ அந்த ஜியோகிராஃபிக் அட்வான்டேஜ் வந்து சைனாவுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் நம்ம. அண்டு இந்த பேனிக் இல்லாதது காரணம் அப்படின்னா நான் சொல்லிட்டேனே, ஒன்று வந்து இட்ஸ் நாட் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அண்ட் மீடியா இஸ் நாட் இண்டிபெண்ட். இதுதான் சொல்லணும் நம்ம. இட் இஸ் நாட் தட் ஹவு தே மேனேஜ் இட். இன் அடிஷன் டு தட் அவங்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி இருக்கனால ரிசர்வ்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க, அதை வச்சு மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்.
கேஎம்கே ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்க எந்த மாதிரியான மேகசின் நியூஸ் பேப்பர் எல்லாம் படித்தா அறிவு வளரும்? வெப்சைட் எல்லாம் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் கொடுங்க. கேஎம்கே அரும்பு 9796. பேப்பர்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லைன், மின்ட்டு, தென் வந்து ஈவன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட இட்ஸ் அ குட் ஒன். அண்டு அதை தவிர வந்து எக்கனாமிக் டைம்ஸ், இதெல்லாம் இன்னோவேட்டபிள், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். நான் எல்லாத்தையும் படிப்பேன் நான். அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் கூட சொல்லலாம். இது 5 பேப்பர் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது எல்லாமே இட்ஸ் அ குட் ஒன் சொல்லிடலாம். அண்டு இதோட எலக்ட்ரானிக் வேர்ஷன், பிரிண்ட்டு இல்லாமல் உங்களுக்கு எலக்ட்ரானிக் வேர்ஷன்லேயும் இது அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பட் ஃப்ரீ வேர்ஷனும் அவைலபிள் இருக்குது, அதில் ஒன்றும் இல்லை. அப்புறம் டிவியில் பார்த்தீங்கன்னா சிஎன்பிசி அண்ட் என்டிடிவி ப்ராஃபிட் ரெண்டுமே இட்ஸ் அ வெரி குட் சேனல், அது ஒன்றும் டவுட்டே இல்லை. ஸோ அது டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்டு இதை தவிர நான் யூடியூப், அப்போ நான் ஆக்சுவலாக காவேரி பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு போட்டு ஆகணும். அந்த காவேரி பிஸ்னஸ் அண்ட் அதர் ஸோ மெனி சேனல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் பார்க்கலாம். அண்டு இன்றைக்கெலாம் நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தனால அண்டு நிறைய இதை வந்து நீங்கள் கேதர் பண்ண முடியும். அண்டு ஆனால் மோர் இன்ஃபர்மேஷன் இஸ் ஈக்குவல் டு மோர் நாலேஜ்னு எடுத்துக்காதீங்க. அண்டு நமக்கு ரொம்ப தேவை என்னென்னா நாலேஜ் ரொம்ப தேவை. நாலேஜ் இல்லாமல் எதுவுமே பண்ணிட முடியாது. பட் ரிலவெண்ட்டாக வச்சுக்கணும் நாலேஜை. ஸோ அதனால் நமக்கு எது தேவையோ அதில் வந்து நல்லா ஷார்ப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது ஃபார் பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நாலேஜுக்கு பஞ்சமே இல்லை, ஃப்ரீயாகவும் கிடைக்கிது. அண்ட் நிறைய ஏஐ டூல் இருக்குது வேறு, அதை யூஸ் பண்ணியும் நம்ம நிறைய கேதர் பண்ணிக்கலாம். அப்புறம் சக்தி வீரன் அகெயின் கேட்டிருக்காரு, குருஜி ப்ளீஸ் சஜஸ்ட் குட் தீம் ஆர் செக்டார்ஸ் டு இன்வெஸ்ட் டூரிங் திஸ் டவுன் டர்ன். கேன் ஃபார்மா அண்ட் எஃப்எம்சிஜி பி அ குட் பெட் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே ஒரு ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டேன், அப்போட ஃபார்மா பற்றி நான் போட்டிருந்தேன் நான். அண்ட் எஸ்பெஷலி இந்த GLP-1 ட்ரக்கை பற்றி மார்ச் 21 அன்றைக்கி தட் இது வந்து இந்த ஒசாம்பிக்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த இல்லாட்ட விகோவி அந்த மாதிரி ட்ரக்கோட பேட்டன் எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ அதனால் வந்து நிறைய கம்பெனிஸ் இந்த ரேஸ் ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அண்டு ஜென்ரிக் வெர்ஷன்ஸ் வரப்போகுது, இம்மிடியட்டாக வரப்போகுது. சன் ஃபார்மா, தென் எத்தனை கம்பெனியும் சொல்லிடலாம், இந்தியாவில் இருக்க அத்தனை கம்பெனி, நாட்கோ, தென் டாக்டர் ரெட்டிஸ் லேப், லூபின், தென் அதர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த இதில் என்டர் பண்ண போகிறாங்க. இதை தவிர வந்து இதெல்லாம் வந்து ஃபினிஷ்டு ஃபார்முலேஷன் சைடில் சொல்கிறேன். அண்டு இந்த அதர் சைடில் பார்த்திங்கன்னா ஏபிஐயில் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அவங்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நியூலண்ட் ஃபார்மா, அவங்க கூட இந்த இதில் வந்து அந்த இன்டர்மீடியேட்ஸ், அந்த ஏபிஐ அந்த இதில் வந்து தே ஆர் குட். அதே மாதிரி டிவிஸ் லேப், ஸோ இந்த இதுலேயும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தவிர வந்து ஷைலி இன்ஜினியரிங், அவங்க வந்து அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த பென், அந்த இன்ஜெக்டபிள் பென் அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்புறம் ஒன் சோர்ஸ், டாக்டர் ரெட்டிஸ் லேபோட கம்பெனி ஒன் சோர்ஸ், அவங்க அந்த ஃபில் டு ஃபினிஷ்னு சொல்லுவாங்க ரேஸ். அது சரி, இந்த இது ஜிஎல்பி பண்ணிடுறோம், அதோட என்ன வயல், எதில் கண்டெய்னர், எந்த கண்டெய்னரில் யூஸ் பண்ணுறது, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார்? ஸோ அந்த கம்பெனி ஒன் சோர்ஸு அந்த மாதிரி. அண்டு டாக்டர் ரெட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா கனடாவில் போய் இதுக்குன்னு தனியாக ஒரு பெரிய கம்பெனியை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் இந்த ரேஸில் இருக்காங்க. ஈவன் சிப்லா கூட இதில் சேர்த்துக்கலாம் நம்ம. அண்டு அது மாதிரி இப்போ நான் அப்போலோ ஃபார்மசி பார்த்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்காங்க. ஸோ அதனால் ஃபார்மா வந்து வெரி குட் பெட்.
அண்ட் வித்தின் 1 இயரில் இந்த ஜிஎல்பி ட்ரக் மூலமாகவே நிறைய பேர் வந்து பணம் ஏர்ன் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 11,000 rupees இது 1 month டோசேஜ். அது வந்து பேட்டன்ட் இருக்கிறனால. ஆனால் இந்த கம்பெனிஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் வந்து இந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ ட்ராப் ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா 1/10 தான் இருக்கும். ஸோ 1/10 இருக்கும்போதே அப்போ வந்து இந்தியா வந்து கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு, எது டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. அதனால வந்து இம்மீடியட்டாக வந்து எல்லாருமே லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேருக்கு இது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். பட் ஆனால் இவங்க ஜென்ரிக்ஸ் வந்து அமெரிக்காவில் விற்க முடியாது, ஏன்னா அங்கே பேட்டன் இன்னும் எக்ஸ்பயர் ஆகலை. அதனால் சில கண்ட்ரீஸில் இருக்குது, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் தான் பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் அங்கெல்லாம் வந்து இந்த ஜென்ரிக் வெர்ஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்மா வந்து இந்த ட்ரக்னால், ஒரு சிங்கிள் ட்ரக்னால் கத்ரோட் காம்படிஷன் இருக்கும். எல்லோரும் நல்லா பண்ணுறது இருக்குது. எல்லாருக்குமே another 5 to 10% growth in இந்த மார்ஜின் கிடைக்கிறதுக்கு, பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது இந்த ட்ரக்னால். அதனால் அது ஒன்று. ஆனால் எஃப்எம்சிஜி பாருங்கள், இப்போ அகெயின் வந்து இந்த இன்ஃப்ளேஷனால் பெருசு லெவலில் திருப்பி அடிப்படை போடுவாங்க நமக்கு. பாருங்கள், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டு, லோ இன்ஃப்ளேஷன், அதெல்லாம் அப்படியே வைப்போட் ஆக போகுது எல்லாமே. ஸோ கொடுத்த பெனிஃபிட் அத்தனையுமே காணாம போகுது அண்டு இந்த ஆயில் ப்ராப்ளத்தினால. ஸோ அதனால் எஃப்எம்சிஜி அகெயின் சிவியராக அடிப்பட போகிறாங்க. நமக்கு வந்து சர்ப்ளஸ், சோகால் சர்ப்ளஸ் இப்போ 3-4 months தான் இருந்ததுன்னு வச்சுக்கிட்டா கூட இப்போ இதெல்லாம் வந்து இந்த இன்ஃப்ளேஷனால் அடிப்பட போகுது. ஸோ அகெயின் பெரிய செட் பேக் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஃப்எம்சிஜி நாட் அ குட் ஒன், பட் அதே சமயத்தில் இது வந்து இட்ஸ் ஓகே. அண்ட் ஃபார்மாவில் வந்து செலக்டிவ் ஃபார்மா வந்து திங்க் பண்ணலாம். Shaktivelan, during the previous live we discussed banking and the next promising step. Why are banking stocks are falling? சரி, எல்லா ஸ்டாக்கும் தான் குறைஞ்சிட்ருக்கு, ஏன் பேங்கிங் மட்டும் தான் குறைஞ்சிட்ருக்கா? எல்லாம் தான் குறைஞ்சி போச்சு, எது குறையல அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பேங்கிங் ஸ்டாக் எஸ்பெஷலி இந்த பிஎஸ்யூ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ பாருங்கள், யாருமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ரைட்? எல்லாமே பேங்க்கில் தான் டெபாசிட்டாக வச்சுருப்பாங்க. அப்போ நேச்சுரலி என்ன ஆக போகுது, பேங்க்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அவங்க நீட் நாட் பாரோ, மார்க்கெட்லேருந்து பாரோ பண்ணி அட்வான்ஸு கொடுக்க வேண்டியதில்லை. அவங்களோட ஓன் ஃபண்ட்ஸை வச்சுக்கிட்டு இதை டெபாசிட்டை வச்சு அவங்க கேரி அவுட் பண்ணலாம். அதனால் அவங்களோட அட்வான்சஸ் க்ரோ ஆக போகுது. தென் வந்து ஆல் அதர் மெட்ரிக்ஸ்லாம் நல்லா பண்ணோம். ஆர்ஓஏ, ஆர்ஓஇ, தென் வந்து இப்போ இது வந்து அசட் குவாலிட்டியை ட்ரெமெண்டஸாக இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ வித் தட் இந்த ப்ரொவிஷன்ஸு குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா தென் இந்த ஓவராலாக மெட்ரிக்ஸ் எல்லாமே நல்லா பண்ணோம். சரி, இதுதான் இப்போ வந்து பேங்கிங் செக்டர் நல்லா பண்ணோன்ட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் நம்ம. சரி, இப்போ பாருங்கள், மார்க்கெட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது பேங்கிங் செக்டரில். முன்னாடி வந்து இவ்வளோ தான் வாங்கினோம், 50 ஸ்டாக் தான் வாங்க முடிஞ்சு, 100 ஸ்டாக் தான் வாங்க முடிஞ்சிச்சு, 500 ஸ்டாக் தான் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இதிலே செலக்ட் பண்ணுங்கள். அதிலே நல்ல பேங்க் எதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு எது மெட்ரிக்ஸில் நல்லா இருக்குன்னு நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் எந்தெந்த மெட்ரிக்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அதோட ப்ரைஸ் டு புக்கு பாருங்கள், அது எது லோவஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுலேருந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ திஸ் டைம் கூட ஒரு நல்ல டைம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டர்ன் அரவுண்ட் அடைய தானே செய்யணும், என்றைக்காவது ஒரு நாள் வந்து தானே ஆகணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் பவுன்ஸ் பேக் பண்ணி வரும். ஏன் அப்படின்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஏன்னா எப்பொழுதுமே ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஏர்னிங்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும். ப்ரைஸு ஜாஸ்தியாக போயிடுத்து அப்படின்னா குறைச்சி ஏர்னிங்ஸ் கிட்ட வந்துடும். இல்லாட ஏர்னிங்ஸ் வந்து நல்லா இருக்குது, ப்ரைஸு ஜாஸ்தி இல்லை அப்படின்னா ப்ரைஸ் கேட்சப் ஆகிடும் ஏர்னிங்ஸு. இது ரெண்டுக்கு தான் போட்டி எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட பேசிக் ரூல் ஆர் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து ஏர்னிங்ஸ் பெட்டராக இருந்துச்சுன்னா தென் ப்ரைஸு குறைஞ்சிருக்கும் போது அதை கேட்சப் பண்ணிட்டோம். அப்புறம் அதுக்கு ரேஸ் பண்ணி அதை முன்னாடி போவோம். அப்புறமேலே ஏர்னிங்ஸுக்கு மேலே இதை ஓவர் வேல்யூவேஷனாக இருக்குன்னா திருப்பி கரெக்டாகி நியர் அபவுட் ஏர்னிங்ஸ் கிட்ட வரும். ஸோ அதனால் இதுதான் ஷேர் மார்க்கெட்டோட பேசிக் ரூல். அதனால் டெஃபினட்டாக பேங்கிங் செக்டாரு எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அது இன்னமும் சொல்லுவேன், பிஎஸ்யூ பேங்க்ஸு எக்ஸப்ட் த டாப் ஒன்லாம் விட்ருங்க, அதர் பேங்க்ஸ்லாம் நிறைய இருக்குது, நல்ல கம்பெனிஸ்லாம் இருக்குது.
க்ரூட் ஆயில் ஆப்போசிட் EV ஓலா எலக்ட்ரிக் ஃபியூச்சர் வியூ. ஓகே, கரெக்டு. ஓலா வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லை. ஸோ அதுதான் ஒரு நெகட்டிவ், வெரி பிக் நெகட்டிவ். ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ஏன்னோ இதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பாலிசி முதல்ல கவர்மெண்ட் டிசைட் பண்ணாங்க 2015-16 எலக்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ்லாம் பாருங்கள், அண்ட் அவங்களாம் ப்ரிவென்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். நம்ம இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா நாங்களாம் பெரிய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி அந்த பாலிசியை அபேண்டன் பண்ண வச்சாங்க. ஆனால் இப்போ கவர்மெண்ட் வந்து ரெடியாக இல்லை கேட்குறதுக்கு. இப்போ வந்து தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் எல்லா இதுலேயும். அவங்க வந்து ரூல் போட்டது தான், இதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அந்த ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு அதனால் ஈவிக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 50% தான் ஆட்டோமொபைல்ஸ். இந்த ஆயில் வந்து எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 50% ஆட்டோமொபைல்ஸ், அண்டு பேலன்ஸ் 50% எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்கம்ஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ். ஸோ பெட்ரோகெமிக்கல்ஸ் தான் இன்றைக்கி. அது இல்லாமல் நம்ம எதுவுமே நினச்சி பார்க்க முடியாதுல்ல. இப்போ யூரியா இருந்தாலும் அதுவும் இங்கே இதில் தான், நேச்சுரல் கேஸ்லேருந்து தான் வருது, ஃபாசில் ஃபியூவலில் தான் எடுக்கிறோம். அண்டு சல்ஃபூரிக் ஆசிட் அண்டு அமோனியா. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து அந்த ஃபாசில் ஃபியூவலோட நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸு. ஸோ இல்லாட்டா ஈவன் அந்த ஷர்ட்ஸ், அதோட ரா மெட்டீரியல்ஸ். ஸோ எல்லாமே இதில் தான் வருது. ஸோ 50% ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் பேலன்ஸ் 50% பெட்ரோகெமிக்கல்ஸ் தான் சொல்லணும். சிங்கார இளங்கோவன்கிறவர் போன கொஸ்டின் கேட்டது ஏ ஃபார் அசட்டுங்கிறத க்ரூட் ஆயிலை பற்றி கேட்டார். ஸோ சிங்கார இளங்கோவன் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வரேன். அதே மாதிரி நஷ்டம் அதிகமாகி வருகிறது. எது லோ தெரியவில்லை. ஸோ அதுவும் எது லோன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் இட்ஸ் நாட் கேச்சிங் த ஃபாலிங் நைஃப் இல்லை. ஏன்னா இது வந்து ராக் பாட்டம் கிட்ட போயிட்டுருக்கோம் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் நான். அண்டு அதனால் இந்த வார் வந்து ஈரான்னாலே ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாது. அது ஒன்று தான் நமக்கு ஒரு சேஃப் கார்டு இல்லையா, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் இது முடிவுக்கு வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுலேருந்து நம்ம டர்ன் அரவுண்ட் ஆகிடுவோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அனதர் ப்ராப்ளம் வெயிட்டிங் இந்த விங்ஸ்ன்னு சொல்லலாம். தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. அதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறோன்னு தான் பார்க்கணும். அதுதான் பிகர் த்ரெட்டுன்னு நான் சொல்வேன் தான் இந்த இதோட. சரவணகுமார் UG2UV. குருஜி, கேன் யூ அனலைஸ் ப்ளூ ஜெட் ஹெல்த் கேர்? ஷுவர், பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக கூட போட்டேன்னு நினைக்கிறேன், Q3யோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ப்ளூ ஜெட் போட்டேன்னு. ராம்குமார் ராமச்சந்திரன் 27. சந்தர் நாயக்கர் 1084. ITC கோட்டல்ஸ் கேன் பி அக்குமுலேட். சரி, அதாங்க எல்லா ஷேருமே ரொம்ப குறைச்சி கோட்டாயிட்ருக்குது. பட் அது ஐடிசி மாதிரி கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சர் க்ரோத்தை நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃப்யூச்சரில் வந்து மேனேஜ்டு ஹோட்டல்ஸ் தான் நிறைய இருக்க போகுது தேன் வந்து ஓன்டு ஹோட்டல்ஸோட. அண்டு அது மாதிரி அவங்களுடைய பிஸ்னஸ் ஃபிலாசபியை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கனால, அண்ட் மொரோவர் இட் இஸ் வந்து கேஷ் பாசிட்டிவ் கம்பெனி, அவங்களுக்கு லோனே கிடையாது வேறு. ஸோ இந்த செக்டார் வந்து மஸ்ட் டூ வெல், நல்லா தான் பண்ணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு ஆக்சுவலாக. தென் கரெக்டாக இருக்குது, ஹெவியாக கரெக்டாக இருக்குது. அதனால் அண்டு இதோட ஃப்யூச்சர் வந்து ஃபார் பிரைட்டர் அப்படின்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு அதர் ஹோட்டல்ஸ். எப்பொழுதுமே இந்த லோன் இல்லாத ஹோட்டல் பிஸ்னஸ் எது இருக்கோ அதெல்லாம் வந்து நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம. ஏன்னா இதோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் பாருங்கள், தெர் இஸ் ஆக்குபேஷன் பார்த்திங்கன்னா 75% அது மாதிரி இருக்குது. அப்போ ஆக்குபேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு ரெவென்யூ ஸ்ட்ரீமும் ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம்.
Arun Kumar Chandrasekharan. As commercial LPG demand grows, can we expect the industry to shift towards LNG or PNG for their energy needs, which could benefit players in those sectors? Naturally, பண்ண செய்வாங்க, பட் காஸ்ட்டுங்க அவ்வளோதான். ஒய் அவங்க ஷிப் பண்ணலாதே இல்லை, அவைலபிலிட்டி இருக்குது, பட் வாட் இஸ் த காஸ்ட்? அதுதானே அல்டிமேட்டாக வந்து காஸ்ட்டு தானே ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ராஜா கண்ணன் நடராஜனா, ஹெச்என் மோட்டார்ஸ் செல் ஹோல்ட் ஆர் அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்என் மோட்டராக இருக்கட்டும், இல்லைன்னா பஜாஜ், டிவிஎஸ், இந்த கம்பெனிஸ் அத்தனையுமே இட்ஸ் அ வெரி குட் பர்ஃபார்மிங். இந்த டைமில் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்க கம்பெனிஸ். அதனால் இவங்களோட சேல்ஸ் குறைய போகிறதே இல்லை, இன்னும் நல்லா தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் விற்காமல் வச்சுக்கிறது தான் ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் நான். அண்ட் இது அஃப்கோர்ஸ் என்னுடைய பர்சனல் வியூ. ஏன்னா அவங்களுடைய பாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸில் பாருங்கள், அவங்க ஜிஎஸ்டி பெனிஃபிட் கொடுத்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து அவங்க க்ரோத் அங்கே காமிச்சிட்ருக்காங்க. அவங்க இந்த ஏரியாவில் மட்டும் இல்லை, அவங்களுடைய அதர் டிவிஷன்ஸ் இருக்குது பாருங்கள், வோல்வோ ஹெச்என்மோ இதோட வோல்வோ டிவிஷன், அதுலேயும் நல்ல சேல்ஸ் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் அண்டு இந்த ப்ரீமியம் பைக்ஸ் வந்து 350cc அனுபவ தான். நான் கூட அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரீசெண்ட் டைமில். அந்த 350 வரைக்கும் இட் இஸ் டில் அந்த 28% 18% குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் அந்த சேல்ஸ் வந்து இன்னும் ஹையாக தான் இருக்குது அவங்களுக்கு. அண்ட் வெரி பாப்புலர் பிராண்ட் வர வச்சுருக்காங்க. அதனால் வந்து ஹெச்என் மோட்டார்ஸ் இஸ் த கிரேட் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு 2 கொஸ்டின் எடுத்து பேசலாம். மைக் ஏகே வேர்ல்டு, I have deployed some amount in Ganesha, Ecosphere and Gavita. Now both are 25% loss. Any problem going on? See, these are all உங்களுக்கு அந்த ரினியூவபிள் ஸ்பேஸில் இருக்கிறனால அண்ட் க்ரீன் ஏரியாவாக இருக்கிறனால இவங்களாம் ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணி திருப்பியும் they will come back, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும். அதனால் நான் இப்போ ரீசெண்டாக அந்த ரிசல்ட்ஸ் இந்த 2 கம்பெனி இது பார்த்துட்டு வேணால் நான் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் கொஸ்டின், குமரகுரு கணேஷ், how to view this market? War conditions involved, but gold is not moving. However, market is falling. Is it a mixed signal or confusion in investor community? ஏன் கோல்டு ஏறலைங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். அண்ட் ஸோ அதை கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அண்டு அதாவது பதட்டம் பேசிக்கலி. அண்ட் மோரோவர் கோல்டு வந்து பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ விலையை ஏறிடுச்சு பாருங்கள். ஸோ எவ்வளோ தான் நீங்கள் விலை கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு லெவலுக்கு தான் கொடுக்க முடியும். சடனாக ஒரு நாள் $5,600 ஆச்சு, அடுத்த நாளே 5,200 ஆகிடுச்சு, அப்புறம் 4,800 ஆச்சு. அப்போ பீப்புள் வந்து திருப்பி வாங்கிட்டே இருக்க மாட்டாங்க. அண்டு மொரோவர் பாருங்கள், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தது கோல்டு, நாட் தி ஃபிசிக்கல் பர்ச்சேஸ் ஆஃப் கோல்டு இன்னும் ட்ரைவ் பண்ணல. ஸோ அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு வந்து கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது நின்று போச்சு அப்படின்னா கோல்டு விலை ஏற போகிறதில்ல. ஸோ அண்ட் மறுபடியும் சென்ட்ரல் பேங்க்கும் வந்து நிறுத்திட்டாங்க வாங்குறத. மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் பேங்க்ஸ் இப்போ வாங்குறதில்ல, ஆர் ஸ்லோ டவுன் சொல்லிடலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி பல காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் மறுவர் பாருங்கள், கோல்டு ஏன் வாங்கினாங்க மக்கள், அந்த டாலருக்கு மதிப்பு போனதுனால 97 96 அப்படின்னு போயிட்டு இருந்ததுனால கோல்டுக்கு மதிப்பு இருந்துகிட்டே இருந்தது. இப்போ டாலர் தான் ஸ்ட்ரெங்க்தன் ஆகிடுத்து, 99 கிட்ட வந்துருச்சு. அண்டு அதனால் இந்த மாதிரி பல காரணத்தினால அசட் வந்து அந்த கோல்டு மேலே மக்களுக்கு வந்து முன்னாடி மாதிரி இருந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரைவ் வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அதனால் அது மேலே போகலை. அண்டு அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இந்த ஆயில் ப்ராப்ளம்னால தான் இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டு இதாக இருக்குது. ஏன்னா பேசிக்கலி மேக்ரோ ஃபேக்டர்ஸ் வந்து இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும், லைக் இன்ஃப்ளேஷன்லேருந்து, கன்சம்ஷன்லேருந்து, தென் உங்களுடைய சர்ப்ளஸ் மணி அவைலபிலிட்டியிலேருந்து, தென் ஒரு சென்டிமெண்டலாகவும் அஃபெக்ட் ஆகிடுவோம் நம்ம. ஸோ அதனால் ஈக்விட்டியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் எல்லாமே கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி கொஸ்டின், இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்குது.
சரவணராஜ், வார் எண்டுக்கு எப்போ வரும்? CM Balaganesan, warfare related shares are falling, but why banks are also falling? அதற்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன் நான். If oil price goes, Google Sundar, if the oil goes, where can I do trading with the situation? I'm okay, wrong, please reply. Goes, where can I do trading? வால்யூம் வெரி லோன்னு கொடுத்துருக்காரு, which is a good way to book profit in share market. Google said, they say that if war panic happens, means the gold price will go up. But why in this bad situation the gold prices are going down, the opposite? நான் ஏற்கனவே நான் இந்த இப்பயே சொல்லியிருந்தேன் ரீசெண்டாக, அதை கூட பாருங்களேன். ஏர்லியர் கொஸ்டினில் இதே கொஸ்டின் தான் கேட்டாங்க. வாய்ஸ் சரியா இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ வாய்ஸ் கரெக்டாக இருக்கா? ராதாகிருஷ்ணன், கடைசி கொஸ்டின் எடுத்துக்கலாம். கரண்ட் சிச்சுவேஷன் பெட்டர் டு இன்வெஸ்ட் இன் ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். ஓகே, சரி, அது முத்து மகேஷ்ங்கிறவர் கேட்டிருக்கார். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சில ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருப்பேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ். அது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அண்டு நீங்கள் ஏதாவது இந்த ஸ்டாக் நான் மென்ஷன் பண்ண ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அந்த ஷேரை வாங்குங்க. அதுதான் ஆல்வேஸ் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் இந்த லைவ் ஸ்ட்ரீமில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். சில கொஸ்டின்ஸ் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. சில கொஸ்டின்ஸ் அந்த வீடியோவை கூட போடுறேன்னு சொல்லியிருக்கேன் நான். அதை நான் ட்ரை பண்ணுறேன் இந்த கம்மிங் வீக்ஸு. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.